ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 256 பார்க்க போறோம். எடுத்தது ரெஸ்கியூ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எ பாண்ட் அமாங் ஃபோர்ஸ் ஒன் வித் ஃபிஷ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சி ட்ரெயின் வரக்கு முன்னால லூஃபியோட அலறல் சத்தம் தான் கேட்கும். ஒன்ஸ் அவங்க அப்படியே மேல இருந்து ஜம்ப் அடிக்கவும் சாப்பர்லாம் வாய பொழந்திருப்பான். நாமி இது என்ன இடம்னு கேட்பா. கோக்குரோ இது அண்டர் கிரவுண்ட் கெனல்ஸ்ன்பாங்க. நாமி லூஃபி கிட்ட அடே உனக்கு என்ன ஆச்சுன்பா. லூஃபி தண்ணியில மூக்குக்குள்ள போயிருச்சுட்டு இரும்புவான். நாமி வெளியே நின்னா அப்படிதான்டா ஆகுன்பா. கோக்குரோ சிரிச்சுட்டே கவனமா இருக்குன்பாங்க. லூஃபி நான் தண்ணி வந்ததை பார்க்காம போயிட்டான்ட்டு சிரிச்சுட்டே அடே இது வேற லெவல்ல இருக்குன்பா. இதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் கீழே போகும். லூஃபி ஹே பாட்டி நம்ம அப்படியே விழுக போறோம்னு நினைக்கிறேன்பா. கோக்குரோ எக்ஸிட் கிட்ட வந்தாச்சு, இப்ப நம்ம சீக்கிரம் போறோம்பாங்க. நாமி என்னங்க விளையாடுறீங்களான்பா. ட்ரெயின் இன்னும் வேகமா போகும். லூஃபில எக்ஸிட் வரதை பார்த்துட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க வெளியே வந்ததும் லூஃபில பயங்கரமா கத்துவான். சாப்பர் வாய் பொழந்திருப்பான். ஜோரோ சிரிப்பான். ஜாம்பாய் அவங்க வெளியே வந்துட்டாங்க, அப்படியே கனெக்ட் ஆயிடலாம். இப்ப போறோம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிராங்க் என்னன்னா காப்பாத்துறோம்னு கத்துவான். மத்தவங்களும் பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் சோடம் கோமரா ஜம்ப் பண்ணுங்கன்பான். லூஃபி பின்னால திரும்பி அவங்கள நோட் பண்ணுவான். ஜாம்பாய் மொத்த பிராங்கி குடும்பத்து சார்பா நீ எங்களுக்கு பண்ற பெரிய உதவிக்கு பெரிய நன்றின்பான். இந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருப்பானுங்க. லூஃபி அப்படியே ஜம்ப் ஆயிருப்பான். கீழே டைட்டா பிடிச்சிட்டு இது சூப்பரா இருக்குன்பான். கோக்குரோ பார்க்க போனா அதெல்லாம் ஹை கிரேட் புல்ஸ் போலேன்பாங்க. லூஃபி வேற லெவல்பான். ஜோரோக்கு பயங்கரமா இரும்பல் வரும் உள்ள வர புழுதியில. டேய் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டீங்களாடான்னு கத்துவான். அவங்க உங்க உதவிக்கு நன்றின்பானுங்க. கோக்குரோ அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சேர்ஃபுல்லா இருக்காங்கப்பான்பாங்க. லூஃபி என்ன ஸ்பீடு இவ்வளவுதான் போகுமா பாட்டின்பான். அவங்க ஒன்ஸ் ட்ராக் போனதோ செட் ஆயிரும். இந்த வேலையில நீ கவலைப்பட்டுக்காத, என்னையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, இதை நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருன்பாங்க. லூஃபி என்னன்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது கோக்குரோ தண்ணிக்குள்ள ரொம்ப கவனமா பார்த்து ட்ராக்கை கண்டுபிடிச்சிட்டு இப்ப போலாண்டான்ட்டு வேகத்தை அதிகப்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் இன்ஜின் ரூம்ல இருந்து ஒரு அறிவிப்பு. ட்ராக்கை பார்த்தாச்சு. ஒன்ஸ் ட்ராக்ல செட் ஆனதுக்கு அப்புறம் ராக்கெட் மேனோட ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஏதாவது நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. மினிமமான இன்ஜுரிஸோட தப்பிக்கன்பாங்க. நாம என்ன மினிமம் இன்ஜுரிஸான்பா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராக்ல செட் பண்ண பார்த்தா அப்படியே மிஸ் ஆயிருக்கும். அடச்சான்ட்டு திரும்ப ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு மறுபடியும் சொதப்போம். என்ன நீ சரியா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறேன்பாங்க. சிம்னியன் கான்பே இருப்பாங்க. சிம்னி என்ன பாட்டி கலக்குறீங்கன்பா. இதை பார்த்த கோக்குரோ ஏய் நீங்க 2 பேர் இங்க என்ன பண்றீங்கன்பாங்க. அது போல நாங்க வந்துட்டு மென்டே சரிப்பா. கோக்குரோ ஐயோ விழுந்துடாதீங்கன்பாங்க. பார்த்தா 2 பேர் ஸ்லிப் ஆகி விழுகிற போல இருக்கும். கோக்குரோ பிரேக் அழுத்திட்டு அப்படியே இவங்களை வர வச்சுக்கலான்னு பாப்பாங்க. பட் பிரேக் தான் வேலை செய்யாது. அதை ரிலீஸ் பண்ணது ஐயோன்பாங்க. லூஃபி என்ன பண்றீங்க ஃபன் பண்ணுவீங்க போலேன்பா. சிம்னி ஸ்ட்ராஹட் பிரதரான்ட்டு பாப்பா. கோக்குரோ ஸ்ட்ராஹட் இங்க பாரு, ஒன்ஸ் ட்ரெயின் மட்டும் ட்ராக்ல செட் ஆயிடுச்சுன்னா காத்தழுத்தத்திலேயே 2 பேரும் பறந்துருவாங்க, புடிச்சுக்கங்கன்பாங்க. கடைசியில பார்த்தா ட்ராக் செட் ஆயிருக்கும். லூஃபி தான் ஃபர்ஸ்ட் பறந்துருப்பான். பிராங்கி ஃபேமிலியோட போய் செட் ஆயிருப்பான். சிம்னி அண்ட் கான்பேவும் போய் அவன் மேலே விழுவாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் எம்ப்ளாயிஸை காட்டுவாங்க. 2 பேர்த்துக்கிட்டே சேர்ந்தாப்புல ஒரு பைனாக்குள்ள தான் இருக்கும். அதனால மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு அவங்க நிஜமாலுமே ட்ரெயின்ல போயிட்டாங்க. ட்ராக்ல செட் ஆகி ரொம்ப ஃபாஸ்டா போறாங்கன்ட்டு பாத்துட்டு இருக்கும் போது 2 பேருக்கு கடையில பைனாக்குலர் யாரை வச்சுக்கிறேங்கிற போல சண்டை வரும். ஏன்னா ஐஸ்பர்க் கவலைப்படுவார்ல, அவர்கிட்ட போய் சொல்லணும்ட்டு. கடைசியில ராக் பேப்பர் சிசர் போடலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஐஸ்பர்க் காட்டுவாங்க. அவர் கீழே தண்ணி போறதையே பாத்துட்டு இருக்கும் போது கோக்குரோ சொல்லிருப்பாங்க இல்லையா, இங்க பாரு அவனுக்கு எதுவும் ஆகாது, சரி ட்ரெயின் மோதியே ஒன்னும் ஆகலையா, இதுக்கு ஏதாவது ஆயிருப்போதான்னு இருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு கையை முறுக்குவாரு. பாஸ்ட்ல வச்சு கோக்குரோ எல்லாரும் பேசிக்கிறாங்க. தாமோட வயலண்டான ஸ்டூடெண்ட் சி ட்ரெயின்லயே அடிச்சு கொல்லப்பட்டான்ட்டு. அப்பல இருந்து அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்குள்ளேயே போயிருப்பாங்க. அந்த ஐஸ்பர்க் கிட்ட டாமோட ஒரே மாணவன் நீதாப்ப, நீதா அவர் பேரை காப்பாத்தணும்னு இருப்பாங்க. அவனும் நான் முடிஞ்சதை பாக்குறேன்ட்டு ஒரு காலத்துல எப்பயாவது உங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்றான்னு இருப்பான். அதுக்கப்புறமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு டாம் கொடுத்த ப்ளூ பிரிண்ட்ஸையும் காப்பாத்தி இந்த டவுனையும் காப்பாத்தி கலிலா கம்பெனியோட ஓனராலா இருப்பான். அப்பதான் கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்னால ஐஸ்பர்க் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப கலிஃபா வந்துட்டு உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு சார், அவர் பேரு கட்டி ஃபிளாம்னு சொன்னாங்கன்பா. டாம் பிராங்கியான ஷாக் ஆயிருப்பாரு. கலிஃபா என்ன சார் வர சொல்லவான்கவும் ஐஸ்பர்க் அவரோட கம்போஷரை நார்மல் பண்ணிட்டு இல்ல அவனை திருப்பி அனுப்பிச்சிருன்னு இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த ராத்திரியே ஐஸ்பர்க் தனியா மீட் பண்றதுக்கு போயிருப்பாரு பிராங்கியா தலையை சுத்தி மூக்கு தொடர போல வந்து மீட் பண்றேன்பா. ஐஸ்பர்க் பிராங்கி கிட்ட ஏன் உன் உடம்பு இப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாரு. பிராங்கி அடே ஃப்ரீ ட்ரெயின் மோதி மரணத்துக்கிட்ட போயிருந்தா, அந்த டைம்ல தான் அயன் ஸ்கிராப்ஸை வச்சு நானே என் பாடி மாத்தி அமைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப உருவாக்கி வச்சிருக்க கம்பெனி வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு ஷிப் பில்ட் பண்ணி தரக்கான கான்ட்ராக்ட்ல இருக்காமே, எதுக்குடா அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ற? நீ கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற இந்த விஷயத்தெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல, அவனுக்கு நம்ம டாம் எடுத்துக்கிட்டானுங்கடான்பா. ஐஸ்பர்க் அந்த
இந்த இன்சிடென்ட்டுக்கு மூலதனமா இருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் யார் செஞ்சதுன்ட்டு எந்திரிச்சிட்டு நீ சில விஷயங்களை பேசுறதுக்காக வந்திருப்பின்னு தெரியும். ஆனா நானும் சிலது சொல்லணும். இங்க பாரு, நீ அன்னைக்கு பண்ணதுல இருந்து இப்ப வரைக்குமே நான் உன்னை என்னைக்கும் மன்னிக்கவே இல்லை. அதெல்லாம் தாண்டி உன் மூஞ்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிற பாக்குறக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? அதை கண்டு நான் சர்ப்ரைஸ் ஆகுறேன். பிராங்கி என்னடா சொன்னேன்ட்டு கடுப்பாவான். ஐஸ்பர்க், நீ செத்து போயிட்டேன்னு கவர்மெண்டே சொன்னனால நீ செத்து தான் போயிருப்பின்னு நான் நினைச்சேன். என்னதான் டாம் உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன்டான் இருப்பான். இதுக்கப்புறமா தான் சீக்கிரசியில எதுக்குன்ட்டு பிராங்கி ஐஸ்பர்க் கொடுத்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அந்த வெப்பனுக்கானதான் இருப்பான். ஐஸ்பர்க், இதுக்கப்புறம் உன கட்டிஃபிளாம்லாம் சொல்லிக்காத. கவர்மெண்ட் கண்டிப்பா டாமோட டிசைபிளா எங்கிட்ட இருந்து தான் இந்த பொருளை எதிர்பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்ன எப்ப டார்கெட் பண்ண போறாங்கிறதெல்லாம் டைமை பொறுத்து தான். தயவு செஞ்சு இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த ஐலாண்டை விட்டு போயிருன்னு இருப்பான். பிராங்கி, நான் எதுக்கு போனோன்னு இருப்பான். ஐஸ்பர்க், டாமோட மாணவன் கட்டிஃபிளாம் செத்துட்டான். இவன் பேருங்க பயன்படுத்தாத வரைக்கும் உனக்கும் எனக்கும் இங்க கனெக்ஷன் இல்லாம இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீ இந்த தீவை விட்டு போயிட்டா இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்ல எங்க போச்சுங்கிறது மாயமா மறைஞ்சிரும் இருப்பான். பிராங்கி, டே கவர்மெண்ட் ஒன்ன தேடி வந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யன்னு இருப்பான். ஐஸ்பர்க், நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்ட்டு கிளம்பியிருப்பான். பிராங்கி, அடே ஐஸ்பர்க்ன்ட்டு எந்திரிச்சிருப்பான். ஐஸ்பர்க், இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராதேன்னு இருப்பான். பிராங்கி, அடே ஒரு நிமிஷம் இருங்கவும். ஐஸ்பர்க்கும் நின்று இருப்பாரு. பிராங்கி, ஏன்டா உனக்கும் டாமுக்கான அதே நிலம ஆகணுமா? இங்க பாரு, அவரோட நிலம போல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஒன்னு ப்ளூ பிரிண்ட்ஸை கொடுத்துரு, இல்ல அவனுங்க கண்ணு முன்னாலே அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிருன்னு இருப்பான். ஐஸ்பர்க், என்ன இதை பண்ண சொல்றியே? நீ இதை செய்வியா? டாம் அவர் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிருக்காரு. அவர் வருங்காலம் வரைக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எந்த ஒரு காரணத்தாலையும் யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதெல்லாம் தாண்டி இது போலினாலும் இன்னொரு வித ரிஸ்க்கும் இருக்கு. நிக்கோராபின்கிற பொண்ணுனால இந்த வெப்பனை ரீஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து எதிரி கையில அந்த வெப்பன் இருக்கும்போது இந்த உலகம் திருப்பி அடிக்க, திருப்பி சண்டை போட இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் உலகத்துக்கு தேவைப்படும். இந்த ப்ளூ பிரிண்ட்ஸை நானே என் கையில வச்சிருந்தாலும் அதனால நான் கொல்லப்பட்டாலும் கண்டிப்பா அந்த ப்ளூ பிரிண்ட்ஸை நான் கவர்மெண்ட் கைக்கு போக விட மாட்டேன் இருப்பான். பிராங்கி, உறுதியை சொல்றியா? நான் நினைச்ச அந்த வெப்பனை உருவாக்கிடுவேன். இதை நீ என்கிட்ட நம்பிதான் ஒப்படைக்கிறியா? ட்ரஸ்ட் இருக்கான்னு கேட்பான். ஐஸ்பர்க், அந்த கேள்விக்கான பதில் எப்பவோ கிடைச்சிருக்குமே. நம்ம ரெண்டு பேரும் மாறவே இல்லடா. எப்போ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிறப்பெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கத்திப்போம். நான் உன்னை இன்னும் மன்னிக்கல. அப்புறம் நீயும் அதே ஃபீல்ல தானே இருப்ப. பிராங்கி, நிஜமாவே நீ உயிரோட இருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு அந்த இடத்துலயே கண்ணீரை கட்டுப்படுத்த பாப்பாரு. பட் கண்ணுல இருந்து தண்ணி பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். பிராங்கி, இதை அப்படியே போக விட்டுற கூடாதுன்ட்டு, ஐஸ்பர்க் இங்க பாரு ஸ்டூபிட், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த தீவை விட்டுலாம் போக மாட்டேன். நான் என்ன செய்வேனோ அதான் செய்வேன். நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. இவன் அது என்ன கொன்னா கூட பரவாயில்லைன்னு இருப்பான். ஐஸ்பர்க் பார்க்கும் போது என்ன புரிஞ்சுதான்பா. ஐஸ்பர்க், ஏன்டா எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற லூஸ் மாதிரி பண்ற? ப்ளூ பிரிண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக தானே இதை சொல்றேன்னு இருப்பான். பிராங்கி, உனக்கு தாண்டா புரியல. நீ என்னதான் சொல்லு, அந்த ஐலாண்ட் விட்டு போறதா இல்லைன்னு இருப்பான். அப்படியே சீ ட்ரெயின்ல இருக்க பிராங்கியை காட்டுவாங்க. இப்ப எதுக்கு நான் ஐஸ்பர்க் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன்ட்டு லுச்சி கிட்ட ஐஸ்பர்க் அவன் எங்கேன்னு கேட்கும் போது லுச்சி அவன் செத்துட்டான், நாங்க கொன்னுட்டோன்னு இருப்பான் இல்லையா? அதை யோசிச்ச பிராங்கி ஒரு மாதிரி கடுப்போட எந்திரிச்சு நிப்பான். இதுக்கப்புறம் ராக்கெட் மேன்ல காட்டுவாங்க. எல்லாரும் தலை சுத்தி போன மாதிரி கிடப்பாங்க. சிம்னி செத்தோன்னு நினைச்சோன்பா. கேக்குறோம், அதுக்கு தான் காத்தால வீசப்பட்டுருவீங்கன்னு தான் எல்லா டக்குன்னு உள்ள வாங்கன்னு சொன்னேன்லன்பாங்க. லூஃபி, அந்த ஆக்சலரேஷன் பயங்கரமா இருந்துச்சுன்பா. டைல்ஸ்டோன் அது ரொம்ப ரஃபா இருந்துச்சுன்பா. லூலு நல்லா முதுகுல அடின்பான். ஜெரோ ஒரே நிமிஷம் இருங்க, இங்க சில பியர்ட் பீப்புள்ஸ் இருக்காங்கன்பா. டைல்ஸ்டோன் அண்ட் லூலு யாரடா சொல்றேன்பாங்க. பாலி கடுப்பாயிட்டே உங்களை தாண்டா அவன் சொல்றான்பா. ஜெரோ உன்னையும் சேர்த்து தாண்டா சொல்றான்பா. இதுக்கு அப்புறம் லூஃபி சாப்பிட்டு இருக்கும் போது பாலி பேசாம நான் உங்களோடய வரலான்னு முடிவெடுத்துட்டு தான் வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஸ்டாப் பண்ணாலும் நீங்க ஸ்டாப் ஆகிற போல இல்ல. அதெல்லாம் தாண்டி உங்க ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு போறீங்கல்ல, அதே நாய்க்கு தான் ஐஸ்பர்க்கை கொல்ல பார்த்ததும். அதெல்லாம் தாண்டி அந்த நாய்க கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குன்பா. டைல்ஸ்டோன், அப்புறம் எல்லா குளோரியையும் ஒன்ன எடுத்துக்க விட மாட்டோம். உன்னை எப்படியும் ஃபாலோ பண்ண ஐஸ்பர்க்கை கொல்ல பார்த்த அசாசின்ஸை கண்டுபிடிச்சிடலான்ட்டு தான் ஃபாலோ பண்ணணும்பா. லோலு, எங்களோட ஹஞ்ச் கரெக்டா இருந்துச்சு. இப்ப ஐஸ்பர்க்கை கொல்ல பார்த்தவனும் பழி வாங்குவோன்பா. ஜாம்பை, அவனுக்கு தான் எங்க பிரதர் பிராங்கியையும் கடத்தினது. கண்டிப்பா அதுக்காக பழி வாங்காம விட மாட்டோன்பா. இவே அப்புறம் நீங்க இன்னசென்ட் போல எல்லாம் நடிக்காதீங்க. வந்தவனுக்கு யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்பா. மோசு, பிராங்கிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கலீலா கம்பெனி அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கும்பா. பாலி இங்க அதிகமா தாங்கிக்கிட்டதே ஐஸ்பர்க் தான்பா. டைல்ஸ்டோன், அடே இவங்க ரெண்டு பேர் என்னடா பேசுறாங்க? பாலி, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தொலைன்பா. லோலு, அதே தான், முதல்ல சொல்லு பாலி, ஏன்னா உனக்கு உண்மையான கல்பிரிட்ஸ் யாருன்னு தெரியும். நாங்க ஒன்னும் மண்டமாக்கானுங்களா இல்ல, எங்களுக்குமே அதெல்லாம் யாரா இருப்பாங்கங்கிற ஒரு ரஃப் ஐடியா இருக்குன்பா. பாலி, அவங்க மாயமா போனதே இதுக்கான பெரிய ஆன்சரா இருந்திருக்கும் இல்லையான்ட்டு. சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். அந்த மாஸ்க் போட்டு வந்தவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டிஸ் யாருன்னா லூச்சி, காக்கு, கலிஃபா, அப்புறம் பார் நடத்திட்டு இருந்த ப்ளூனோ. இவங்களாதான் ஐஸ்பர்க்கை கொல்ல பார்த்த அசாசின்ஸ்பா. இதை கேட்ட டைல்ஸ்டோன் அண்ட் லூலு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. பாலி, அடே கெஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னீங்களேடா, இப்ப என்னடா இப்படி ஷாக் ஆகுறீங்கன்பா. அவனுக்கு ரெண்டு பேரும், டே நீ தான் அவங்க ஹோம் டவுன் போயிட்டதா சொன்னீங்களடான்பாங்க. பாலி, அதெல்லாம் மாடா நம்புவீங்கன்பா. அவனுங்க நாங்க பேக் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்த மைக்கேல் ஹாய்ச்செல்னு நினைச்சோன்பாங்க. பாலி, அடே அவனுங்க யாரான்பா. ரெண்டு பேரும், டே என்ன அவங்கள தெரியாதா? அவனுங்க ரெண்டு பேரும் பேக் ஸ்ட்ரீட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஆளுங்கன்பானுங்க. லூஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லா இருக்குன்னு தெரிப்பான். லூஃபி எல்லாத்தோட அட்டாச்டனையும் கிராப் பண்ணி, இங்க பாருங்க வாட்டர் செவன்ல வச்சு என் கூட பிராங்கி ஃபேமிலி அப்புறம் கலீலா கம்பெனியுமே சண்டை போட்டீங்க தான். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே எதிரியா இருக்கிறது ஒரே ஆள் தான். நம்ம இப்ப போற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கைஸா இருக்கவங்க மத்தியில ரொம்ப டஃபா இருக்க போறது அந்த புறாக்காரன் தான். அவன் எனக்கு அவனை நான் தான் போட்டு பொழப்பன்பா. ஜோரோ, லூஃபி சொல்றது சரிதான். இப்ப வேர்ல்ட் கவர்மெண்ட்ல இருந்து வந்தவனுங்க 4 விதமான அடியாட்கள் போல. சீக்கிரமா டைம்குள்ள அதை முடிக்கலனா எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை தான்பா. சிம்னி ஜன்னல் வழியா பார்த்துட்டு பாட்டி இங்க பாருங்க அக்வாலகுனா வருதுன்பா. கோக்கரோ அதுக்குள்ளேயான்பாங்க. நாமி இரு பாக்குறேன்ட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி பாப்பா. பார்த்தவ பதறிட்டு எங்க கோக்கரோ இப்ப வரப்போற அளவு வேற ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இன்ஜின் ரூம்ல இல்லாம இங்க வந்து இருக்கீங்களே இது ஓகேவான்னு கேப்பா. கோக்கரோ சிரிச்சிட்டே நான் தான் சொன்னேன்ல இந்த ராக்கெட் மேனை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. என்னதான் ஆப்ரேட் பண்ண பார்த்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. இன்க்ளூடிங் பிரேக் கூட. என்னோட வேலை இதை ரயில்வேக்கு கொண்டு வரதோட முடிஞ்சது. அப்புறம் இந்த ட்ரெயின் தான் ஃபுல் த்ராட்டில் அடிச்சு வேகமா கிளம்புதுல. இதுக்கு அப்புறம் இதை யாருனால எதுவும் பண்ண முடியாதுன்றவாங்க. நாமி ஐயோன்ட்டு லூஃபி டே இந்த பெரிய ஆளை மட்டும் பட்டாங்க போது லூஃபி கைய நீட்டி இங்க பாருங்க எல்லாரும் ஒரே குறிக்கோளுக்காக தான் சண்டை போடுறோம். சென்ஸ்லெஸ்ஸா பிரிஞ்சு சண்டை போட வேணான்பா. பாலியன் ஜாம்பா இதுக்கு ஒத்துக்குவாங்க. லூஃபி இப்பல இருந்து நம்ம ஒரே ஆளா சண்டை போட போறோம். காம்ரேட்ஸா நம்ம எல்லாத்து ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ட்ரெயின்ல தான் இருக்காங்க. அவங்களோட போய் ஜாயின் ஆனதும் நம்ம ஃபைட்டிங் ஃபோர்ஸும் ஜாஸ்தி ஆகும். இங்க பாருங்க அந்த பெரிய ஆளை நம்ம மேல படவிடக்கூடாது. நம்ம இலக்கை அடைஞ்சே ஆகணும். என்ன போலாமான்னு கத்துவான். எல்லாரும் பயங்கரமா ரேஜ் ஆவாங்க. இந்த இடத்துல அப்படியே ராக்கெட் மேன் மேல ரொம்ப பெரிய ஆள வரத காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கடைசியா ஸ்மாஷ் த வேவ். லூஃபி அண்ட் ஜோரோ யூஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பவுண்ட்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.